வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீசனா கிடைக்கக்கூடிய முள்ளங்கியுடைய மருத்துவமைகளை பத்தி தான் பார்க்க போறோம். முள்ளங்கியில ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, பொட்டாசியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. முள்ளங்கியை நீங்க அடிக்கடி தொடர்ந்து வாரத்துல ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுல தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் பலவிதமான ஏராளமான நன்மைகளை உங்களால பெற முடியும். ஸோ முள்ளங்கி தரக்கூடிய 8 ஆரோக்கிய நன்மைகளை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முள்ளங்கி. முள்ளங்கியில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கு. இது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும். இதனால நீங்க இந்த முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது சளி, இருமல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்க குணப்படுத்திக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த சேதத்திலிருந்து உங்களுடைய உடலை வந்து இந்த முள்ளங்கி பாதுகாக்கும். மற்றும் இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய வயது முதிர்வையும் எல்லாம் நீங்க முள்ளங்கி சாப்பிடும் போது தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்க குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கும் முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். செரிமானத்திற்கு நல்லது முள்ளங்கி. முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது. இது செரிமான செயல்முறையை மேம்படுத்துவதற்கும் மல இயக்கத்தை உங்களுக்கு எளிதாக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நீங்க நலமோடு வாழலாம். அந்த ப்ராப்ளம் இல்லாமலும் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நீங்க இந்த முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதன் மூலம் உடல் பருமன், வாயு, குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளை நீங்க தடுத்துக் கொள்ளலாம். ஸோ செரிமானத்திற்கு ஒட்டுமொத்தமாக முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது. புற்றுநோயை தடுக்கும் முள்ளங்கி. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை, புற்றுநோய் செல் பரவலை நீங்க வராமல் தடுப்பதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பண்புகள்லாம் இருக்கு. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுக்குது. தொடர்ந்து நீங்க அடிக்கடி வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ஒரு சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்க குறைச்சிக்கலாம். உங்களுடைய உடலை எப்போதுமே நீங்க வறட்சி இல்லாம நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். ஏன்னா முள்ளங்கி நீர் சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய நீர் சத்து உங்களை நாள் முழுவதுமாகவே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்க வறட்சி இல்லாம எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்டாக, புத்துணர்ச்சியாக செயல்படலாம். நீங்க இந்த முள்ளங்கியை சேலட் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உணவுகளையும் நீங்க சமைத்தும் சாப்பிடலாம். மருத்துவ அறிவுரையின்படி எந்த ஒரு உணவுப் பொருட்களையுமே சமைத்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். நீங்க முள்ளங்கியும் சமைத்து சாப்பிடும்போது நீங்க நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். வயிறு மற்றும் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும். அதுக்கு நீங்க முள்ளங்கி போன்ற காய்கறிகளை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முள்ளங்கி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய விநியோகத்தை இன்னும் அதிகரித்தும், அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை உங்களுக்கு சுத்திகரித்து வெளியேற்றிடும். அந்த நச்சுக்களை வெளியேற்றிடும். நச்சுக்கள் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நம்ம முள்ளங்கியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடை இழப்புக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க முள்ளங்கியை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களை நீண்ட நேரத்திற்கு உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீல், அந்த சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை தரதால உங்களுக்கு பசி இல்லாம ஒரு நிலையில வச்சிருக்கும். அதாவது சீக்கிரமே பசி எடுக்காத ஒரு நிலையில வச்சிருக்கும். இதனால கண்ட கண்ட கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்க தேவையில்லாம சாப்பிட மாட்டீங்க. அதை நீங்க சாப்பிட்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துவீங்க. ஸோ இதன் மூலமாகவும் அப்புறம் இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதால ஏற்கனவே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைக்கப்பட்டு எடை இழப்புக்கு, அதுவும் ஆரோக்கியமான எடை இழப்புக்கு சைடு எஃபெக்டே இல்லாம குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் நீங்க முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது முள்ளங்கி. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சத்துக்கள் எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது. இது இதய நோய்களுடைய அபாயத்தை பெருமளவு குறைக்கும். தமனிகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும், இதய தசைகளை வலுவாக்கி வைத்துக் கொள்வதற்கும், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் இதயத்தை முன்னாடியே பராமரித்துக் கொள்வதற்கு, இதய ஆரோக்கியத்திற்கெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய உணவுகளில் இந்த முள்ளங்கியை சேர்த்துக் கொள்ளலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி.
முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு முடியும். முள்ளங்கியில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இது உயர்ந்த அந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகவும் நல்லது. அவங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். குளிர்ச்சியான விளைவை கொண்ட முள்ளங்கியை சாப்பிட்டு வரும்போது உடல் சூட்டையும் நம்மளால குறைச்சிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த உடல் சூடு, அதுக்கப்புறம் அதனால ஏற்படக்கூடிய பல எஃபெக்ட், தோள்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாமே நடக்கும். அதிகமான தாகம் ஏற்படும், உடல் வறட்சி ஏற்படும். இது போன்ற அந்த கோடை கால பிரச்சனையை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய உடலை நம்ம நீரேற்றமாக எப்போதும் வைத்துக் கொள்ளக்கூடியதுக்கு இந்த முள்ளங்கி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கியூர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உடல் சூட்டை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும், உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆரோக்கியம் தொடர்ந்து உங்களுக்கு நீடிக்க வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.